இதால வந்து மேபி இப்போ பராசக்தி ஒரு சோலோ ரிலீஸ் அந்த மாதிரி ஆனா, அதாவது இப்போ பொங்கல் இல்லாம வேற ஏதாவது நாள்ல ஆனா, அதுக்கான ரிசப்ஷன் கூடுமா? ஏன்னா நீங்க சொன்ன மாரி இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுதுன்னா, மொத்த குடும்பம் அங்க தான் இருக்கும். எனக்கு ஃபைனல் ஃபிலிம். இட்ஸ் எ டிக்கெட் டூ இது மாதிரி. ஆமா, ஆமா. சோ அது ஒன் டைம் தான். ஈவன் எஸ்கே ஃபேன்ஸா இருந்தா கூட அவங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஜனநாயகன் ஏன்னா அது கடைசி படம் இல்லையா? அத நம்ம பார்க்கணும்னு நினைக்கலாம். சோ இது வந்து பராசக்தியோட மார்க்கெட்ல எந்த அளவுக்கு அடி வாங்கும்னு நினைக்கிறீங்க பாக்ஸ் ஆஃபீஸா? இல்லைங்க அதுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் சுதா கொங்கரா, அந்த பக்கம் சிவகார்த்திகேயன் அவங்க வந்து அந்த ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கிறதுனால பெரிய அளவு டேமேஜ் வராதுன்னு நான் நம்புறேன். அதை தாண்டி அந்த படத்தினுடைய கன்டென்ட். ஓகே. அது வந்து இன்னைக்கு தமிழர் உணர்வோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்துக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங்லாம் வரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த படத்தோடு ஒப்பிடும்போது ஜனநாயகன் ஒரு 10 மடங்கு மேலே தான் இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் படம் அது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த ரிலீஸ் நேரத்தில் இன்னும் ஹைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாட்டு ஒன்று எடுத்திருக்காங்க. லோகேஷ் கனகராஜ், அட்லி, அப்புறம் வந்து நெல்சன், இவங்க 3 பேரும் அந்த பாட்டில் வராங்க. விஜயை வந்து வாழ்த்தி வழி அனுப்புகிற மாதிரி அந்த வரிகள்லாம் இருக்குது. இதை திரும்ப திரும்ப நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாலே அது ஒரு உணர்வு ரீதியாக ரசிகர்களை டச் பண்ணுவது. ஐயோ என்னடா சினிமா விட்டு போகிறாரு, நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு வருவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அது 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 என்னவா நடக்க போகுது, இது வந்து வெறும் எதிர்ப்பு குரலோடு முடங்கிடுமா அல்லது அடிதடியில் போய் முடியுமாங்கிறதெல்லாம் அந்த டைமில் நம்ம பார்க்க வேண்டியது. கரெக்ட். ஏன்னா ஜெயம் ரவி சாரும் இருக்காரு, அதர்வா இருக்காங்க, ஸ்ரீலீலா நிறைய பேர் இப்படி காஸ்ட் இருக்காங்க. அவங்க ஆமாம், புல் ஆஃப் பண்ணுவாங்க. எஸ் ஆமாம். ட்ரூ.